கேரள அவசிய மையம். எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908816586. இப்ப புத்தர் சிலை வைத்ததெல்லாம் ஒரு இனவாதத்தை தூண்டி ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள். அதாவது 21ஆம் தேதி இடம்பெறுகின்ற எதிர்கட்சிகள் பேரணி பிசுபிசுத்து போனால் அடுத்தது என்ன என்றதை அவர்கள் இப்போது சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். மிகப்பெரிய ஆசைகளை கொண்ட ஒரு அரசியலுக்கு பயன்படுத்தப்படுறவர் இப்போதும் அந்த எந்த துறவரம் பூண்டாரோ அந்த புத்தராகத்தான் ஜகத் டயாசு அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், சஜித் பிரேமதாசா இதனை அங்கு ஒப்புக்கொண்டது மிகவும் ஏமாற்றமானது. இது தேச துரோகம் என்று கூறியிருக்கிறார்கள். நாளை மாகாண சபை தேர்தல் நடக்குமாக இருந்தால், அதை தமிழர் தரப்பு கைப்பற்றுமாக இருந்தால், அது தற்போது இருக்கின்ற இந்த இலங்கை அரசின் நிலைமையை தலைகீழாக்கும் என்ற பயம் NPP கட்சிக்கு இருக்கிறது. உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக, கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறியச் செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு 076 70 60 910. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பிருந்த வணக்கம். அண்மையில் இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்தியாவுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அதன் பின்னரும் அதற்கு முன்னரும் பல விடயங்கள் அரசியல் பரப்பில் பேசப்பட்டன. சில விடயங்கள் நாட்கள் பிந்தினாலும் கூட இந்த விடயம் தொடர்பில் பல விடயங்கள் மறைந்திருக்கின்றன அல்லது பல விடயங்கள் வெளிப்படுத்தப்படாமல் அந்த இடத்திலேயே விடப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய நோக்கு நிலையில் இராணுவ விவகாரங்களோடு ராஜதந்திர விவகாரங்களை எப்படி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது? உண்மைதான். என்னென்று சொன்னால், இந்தியாவை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இலங்கையின் எந்த ஒரு அரசியல் அல்லது அரசியல் நகர்வு, இலங்கையில் இடம்பெறுகின்ற எந்த ஒரு அரசியல் பொருளாதார நகர்வாக இருந்தாலும் அது இந்தியாவின் பூகோள அரசியல் அல்லது பிராந்திய அரசியல் நலனுடன் பிணைந்ததாகத்தான் இருக்கின்றது. அது 80களில் இருந்து அதன் தொடர்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால், தற்போதைய நிலையில் இந்தியாவை பொறுத்தவரையில் அனுரகுமார திசாநாயக்காவின் அரசை நம்புவதாக இல்லை. அல்லது அவர்கள் என்னென்று சொன்னால், இரு தரப்புக்கும் இடையில் ஒரு உள்ளக முரண்பாடு ஓடிக்கொண்டே இருக்கின்றது. என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இப்ப அண்மையில் சஜித் பிரேமதாசா போன போது இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர் ஜெயசங்கர் கூறியது ஒன்று. என்ன கூறினார் என்றால், தீவில், அதாவது தீவன் அவர் கூறியது இலங்கை, தீவில் அரசியல் தலைமை இல்லை என்றால் இந்த ஒரு சொல்லு. அப்ப அங்கு இருக்கின்ற NPP அரசை அவர்கள் ஒரு தலைமையாக கருதவில்லை. அங்கு இருப்பவர்களுக்கு அரசியல் நடத்தக்கூடிய வல்லமை இல்லை என்று கூறுகிறார். அது மட்டுமல்லாது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சந்தையில் நுழைய விரும்பவில்லை. ஏன்? அங்கு ஒரு அரசியல் தலைமை இல்லை. பொருளாதார நிலைமை நிலை பெறுவது போல் தோன்றினாலும் கடன் திருப்பி செலுத்தும் அழுத்தம் கடுமையாக அதிகரிக்கும். 2028ஆம் ஆண்டு முதல் உண்மையான நெருக்கடி வெளிப்படும். வலுவான நிர்வாகம் மற்றும் கொள்கை நம்பகத்தன்மை இல்லாமல் இலங்கை மற்றொரு பொருளாதார சரிவை எதிர்கொள்ளும் என்று ஜெயசங்கர் சஜித்திடம் வலியுறுத்தியிருக்கு. அது மட்டுமல்லாது, சஜித்தை வியோன் என்ற சொல்கின்ற ஊடகத்துக்கு கூட்டிக் கொண்டு பேட்டி எடுத்திருந்தார்கள். பல்வேறு இடங்களுக்கு கூட்டிக்கு சென்றிருந்தார்கள். கூட்டி செல்லும் போது தாங்களாகவே சிலரை அங்கு நியமித்திருந்தார்கள். மேஜர் ஜெனரல் அசோக் மேத்தா அவர் அமைதிப்படையின் இந்தியா இராணுவம் இலங்கைக்கு வந்த போது இந்திய இராணுவத்தின் தளபதி ஒரு தளபதியாக இருந்தார். அவரை அங்கு அழைத்து அவர் 13A திருத்த சட்டத்தை பற்றி பேசியிருக்கிறார், கேட்டிருக்கிறார். என்னென்றால், 2 அரசுகளும் 13 தொடர்பாக மாறி மாறி அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், அதை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது இல்லை. உங்களுக்கு தெரியும், 2006ஆம் ஆண்டு இப்போதைய NPP அரசு அப்போது JVP இருந்த போது அதை பிரித்த போது பேசாமல் இருந்தார்கள்.
அதன் பிற்பாடு அவரை இந்தியா கைவிட்டிருந்தது தொடர்ச்சியாக. இப்போது இந்த மாகாண அரசை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் இந்தியா தீவிரமாக நிற்பதை தெளிவாக காட்டுகின்றது. இந்தியாவில் அண்மையில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு கூட உங்களுக்கு தெரியும். அதன் பிற்பாடு பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் வெடித்த. அதன் பிறகு கனகால மௌனத்துக்கு பிறகு இப்போது ஹசீனா, அதாவது பங்களாதேசத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர் திடீரென்று தோன்றி இருக்கின்றார். அவர் RT ரஷ்யா டுடேக்கு ஒரு பேட்டியையும் அளித்திருக்கின்றார். அப்போது தன்னை வெளியேற்றுவதில் வெளிநாட்டு சக்திகள் இருந்ததாக கூறியிருக்கின்றார். அது எந்த சக்தி யார் என்று கூறவில்லை. ஏனென்றால் அடுத்த வருடம் அங்கு தேர்தல் இடம்பெறப் போகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் அமெரிக்காவுடன் ஏற்பட்ட நெருக்கடிகள், இந்தியாவிற்கான பொருளாதார அழுத்தங்கள் என்ற ஒரு நிலையில் ஒரு பலவீனமான நிலையில் இருந்தது. இப்போ அந்த பலவீனத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு அரசியல் வெற்றி தேவை. அதனைத்தான் பீகாரில் ஏதோ ஒரு வழியில் தற்போதைய அரசு எடுத்திருக்கிறது. அது முதலீட்டாளர்களை கவர்வதற்கான இந்தியாவின் ஒரு கடைசி ஆயுதமாக பார்க்கணும். அப்ப இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், நெய்பர்ஸ், அதாவது அயலவர்களுடன் நட்புறவை பேண வேண்டும் என்ற ஒரு கட்டத்திற்கு இந்தியா வந்திருக்கின்றது. அதாவது இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்த இந்தியாவுக்கும் இப்போது நீங்கள் பார்க்கிற இந்தியாவுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கின்றது. திருந்தி விட்டார்கள் அல்லது திருத்தப்பட்டு விட்டார்கள் என்று கூட கூறலாம். இப்ப இந்த நிலையில் தான் இப்போது இந்த தமிழ் மக்களின் பிரச்சனையை மீண்டும் இந்தியா கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மீண்டும் ஒரு 87ஆம் ஆண்டு நிலவரத்துக்கு இந்தியா வந்திருக்கு. சஜித் பிரேமதாசா இந்தியா சென்று வந்த பின்னர் இலங்கையிலும் கூட கடும் எதிர்ப்புகள் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் எழுந்திருந்தன. அந்த நிலைமைகள் எப்படி இருக்கின்றன? உண்மைதான். இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக இப்போது வடக்கு கிழக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்தியாவும் அதில் மிகவும் அக்கறையாக இருப்பதைத்தான் நான் இப்ப முன்னர் கூறியதை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஊகிக்கலாம். வரதராஜ பெருமாளையும் கொண்டு திறக்கி இருக்கிறார்கள். அவரும் வடக்கில் தான் சுற்றி கொண்டு திரிகிறார். ஆனால் சஜித் பிரேமதாசாவை வைத்து அங்கு கேட்கப்பட்ட போது சஜித்தை பொறுத்தவரையில் பல கேள்விகளுக்கு அவர் பிடி கொடுக்கவில்லை. உதாரணமாக நீங்க பார்க்க போனால் அனுர அரசு தொடர்பாக அவர்கள் அங்கு ஒரு சஜித் வந்து அரசுக்கு எதிராக கருத்து சொல்லுவார் என்று அவர்கள் எதிர்பார்த்ததா, ஆனால் அந்த கருத்து அங்கிருந்து வரவில்லை. அதே போல பாலம் கட்டுவது தொடர்பாக சொன்ன போது கேட்டபோது அதையும் சுற்றி வளைத்து சொன்னார் வழியை நேரடியாக சொல்லவில்லை. ஆனால் 13வது திருத்த சட்டத்தை அது ஒரு யாப்பில் இருக்கின்றது, தங்கள் கட்சி முழுமையாக ஆதரிக்கிறது என்று சொல்லிவிட்டார். அது இப்போது மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக தென்னிலங்கையில் வெடித்திருக்கின்றது. தென்னிலங்கையில் யார் அதை கிளப்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நேஷனல் ஜாயிண்ட் கமிட்டி என்று சொல்கின்றது NJC, அதாவது தேசிய கூட்டுக்குழு. இந்த கூட்டுக்குழுவை யார் வழி நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அதன் தலைவராக இணைத்தலைவராக இருப்பது வந்து லெப்டினன்ட் ஜெனரல் ஜெகத் டயஸ். இப்ப ஜெகத் டயஸை நீங்கள் யார் என்று தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி. இந்த படை, அதாவது 2006ஆம் ஆண்டிலிருந்து 9ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற அந்த போர் சமரத்தின் போது கூட 57வது படையணி மற்றும் 56வது படையணிகளின் தளபதியாக இருந்தவர். 57வது படையணி கல்மடுவில வந்து முதலாவதாக நான் நினைக்கிறேன் 2007ஆம் ஆண்டு ஒரு தலைமை 57வது படையணி அப்பதான் அமைக்கப்படுகிறது. தலைமை காரியாலயத்தை கல்மடுவில் அமைத்து அந்த தலைமை அலுவலகத்துக்கு 57வது படையணியின் தலைமை அலுவலகத்துக்கு இவர் தான் முதலாவது கட்டளை அதிகாரியாக இருந்தவர். அந்த முதலாவது அந்த திறப்பு விழா அன்றே அதை விடுதலை புலிகள் தாக்கியிருந்தார்கள் கல்மடுவில் வைத்து. ஒரு மிகப்பெரிய செய்தியா வந்தது. அதாவது ஒரு படையணியை உருவாக்கின அன்று இரவோடு இரவாக தாக்கப்பட்டது அந்த படையணி. அதன் பிறகு அவர் 56வது படையணியிலும் பணியாற்றியிருந்தார். அதற்கு பிறகு அவர் அம்பாசிடராக ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, வத்திக்கான் போன்ற நாடுகளிலும் பணியாற்றியிருந்தார். மஹிந்த ராஜபக்சவை பொறுத்தவரையில் இந்த படை நடவடிக்கை 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற படை நடவடிக்கையில் பணியாற்றிய படையினருக்கு ஒரு சுற்றுலா மாதிரி எல்லா நாடுகளுக்கும் தூதுவராக நியமித்ததை நாங்கள் அறிந்தது. இப்போ அவர்கள் இந்த அரசியல் தற்போதைய நிலையில் ஒரு அமைப்புகளை உருவாக்கி NGOக்கள் போன்று அதன் ஊடாக அரசியலுக்குள் வந்திருக்கிறார்கள்.
அவர்களுடைய அமைப்பு தான் இந்த தேசிய கூட்டுக்குழு. இந்த தேசிய கூட்டுக்குழுவை பொறுத்தவரையில் அதில் இருக்கிற அனுலா விஜயசுந்தரா இருக்கிறார், அவரும் ஜகத் டயஸும். அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், சஜித் பிரேமதாசா இதனை அங்கு ஒப்புக்கொண்டது மிகவும் ஏமாற்றமானது என்று சொல்லியும், இது தேச துரோகம் என்று கூறியிருக்கிறார்கள். இது ஒரு துரோகமாகவும் தேசத்துக்கு அவமானமாகவும் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், நிலம், அதாவது காணி அதிகாரம், காவல்துறை அதிகாரம், நிர்வாக அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டால் இந்த திருத்தம் ஒரு தேசிய ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும் என்று சொல்லியும், அரசியல் அமைப்பின் பிரிவு 2க்கு இது அச்சுறுத்தலாகும் என்று சொல்லியும் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் இன்னொன்றையும் அவர்கள் குறிப்பிட தவறவில்லை. 1990ஆம் ஆண்டில் இந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் ஒருதலைப்பட்சமாக சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டதையும் அவர்கள் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப இந்த வாரம் வந்த தகவல் அடிப்படையில் நீங்க பார்த்தீர்கள் என்றால், சுவிட்சர்லாந்தின் இருந்து வெளிவருகின்ற சுவிட்சர்லாந்தின் அரச ஊடகங்கள், அதாவது சுவிஸ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் SBC ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது சுவிட்சர்லாந்தில் 12 உறுப்பினர்களை கொண்ட பல்வேறு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் குழு மேற்கொண்ட பயணத்தின் முக்கிய கவனம் சுவிஸ் கூட்டாட்சி மற்றும் சுவிட்சர்லாந்தில் உள்ள பல்வேறு அரசியல் மட்டங்களுக்கு இடையிலான தொடர்பு என்று அது கூறியிருக்கின்றது. அது இன்னொரு தகவலையும் சொல்லி இருக்கின்றது. பல இரகசியங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றது. அதில் வெளிக்கொண்டு வந்தது என்னென்றால், அதாவது சுவிஸ் info.ch என்ற இணையதளமும் அதை கொண்டு வந்திருக்கின்றது. அதில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், 1985ஆம் ஆண்டில் கொழும்பில் உள்ள மார்க்கா நிறுவனம் கூட்டாட்சி குறித்து ஒரு மாநாட்டை நடத்தியது. நீங்கள் இந்த காலப்பகுதியை கணிப்பிட்டு பார்த்தால் தெரியும். 87 தான் இந்திய ராணுவம் பெறுகிறது. 85 இவர்கள் அங்கு ஒரு இரகசிய கூட்டத்தை கொழும்பில் நடத்தியிருக்கிறார்கள். அதில் சுவிஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகள் பேசியிருக்கிறார்கள். அந்த கருத்தரங்கு அனைத்து பங்கேற்பாளர்களும் ஒரு பெரிய வெற்றியாக பார்த்ததாகவும் என்று சுவிஸ் செய்தி நிறுவனம் அப்போது, அதாவது SDA என்ற அந்த நிறுவனம் அப்போது செய்தி வெளியிட்டிருந்தது என்று சொல்லியும், ஆனால் இலங்கை இதை ஒரு மூடிய அறைக்குள் நடத்தி உள்ளூர் ஊடகங்களில் இது வெளியில் வராத மாதிரி பார்த்து கொண்டதாகவும் கூறியிருக்கிறார். அதன் பிறகு கூறுகிறார், 2002ஆம் ஆண்டு இந்த நோர்வேயுடன் விடுதலை புலிகளின் பேச்சு நடைபெற்ற போது கூட விடுதலை புலிகளின் அரசியல் தலைவர் யார் என்று குறிப்பிடவில்லை, பேர்னுக்கு ஒரு ரகசியமான பயணத்தை மேற்கொண்டு இந்த கூட்டாட்சி தொடர்பாக பேசியதாக இந்த டை வெல்ஃப் வாட்சி என்ற அந்த ஒரு ஊடகம் செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இப்ப இன்னொன்றைய கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த சுவிட்சர்லாந்தின் கூட்டமைப்பில் இலங்கையில கொண்டு வர்றதுக்குரிய நடவடிக்கைகளை சுவிஸ் எடுத்துக்கொண்டிருந்தாலும், இலங்கை மாகாணங்களாக பிரிந்து ஒன்றுபட்ட நாட்டின் நன்மையை பார்க்க முயற்சிக்கின்ற இந்த வேளை, அந்த நோக்கம் இந்த தங்கட இந்த நடவடிக்கைக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருப்பது. அப்ப அதாவது இலங்கையில் இருக்கின்ற மாகாண முறைமைகள் அரசை ஒரே அரசு, ஒரே மக்கள், ஒரே இலங்கை என்று இந்த தற்போதைய அரசு கூறுவதுதான் இந்த சுவிட்சர்லாந்து நோக்கத்துக்கு பாதகமானது என்று கூறியிருக்கிறார். ஒன்றை நீங்க பாருங்கள், அதாவது 1985ஆம் ஆண்டே இந்த சுவிட்சர்லாந்து அங்கு ஒரு வேலையை ஆரம்பித்திருக்கின்றது. இந்த இனங்களுக்கு இடையிலான கூட்டாட்சியை கொண்டு வர வேண்டும். சுவிஸ் இங்க வேலை செய்தா உங்களுக்கு தெரியும் யார் சுவிஸுக்கு பின்னால இருக்கிறார்கள். சுவிஸுக்கு வேலை செய்கிற அளவுக்கு, சுவிஸுக்கு இன்னொரு நாட்டில் தலையிடுற அளவுக்கு சுவிஸுக்கு பலம் இல்லை. சுவிஸ் ஒரு இன்னொரு நாடுகள் அல்லக்கையா அல்லது அடியாள் என்று நாங்கள் சொல்லலாம். அப்படித்தான் அவர்கள் பணியாற்றுவது. இந்திய ராணுவம் 87ஆம் ஆண்டு வந்த நோக்கத்தையும் இப்போது எல்லோருக்கும் நல்லா விளங்கி இருக்கும், ஏன் வந்தார்கள் என்று. ஆனால் இப்போ சுவிஸ் கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் கூட பல ஊடகங்களில் சுவிஸ் தொடர்பாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அப்ப சுவிஸ் இந்த கூட்டாட்சி முறை தொடர்பாக பேசுகிறது, இந்தியா 13வது AA தொடர்பாக பேசுகிறது. ஆனால் தென்னிலங்கையில் இப்போது மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை இந்த NJC கிளப்பி இருக்கின்றது.
இப்ப என்ஜேசியின் இந்த சஜித்துக்கு எதிரான இந்த கருத்து வந்து அனுராவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாகத்தான் முடியும். எனவேதான் அண்மையில் அனுரா தன்னை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் பேசும்போது மாகாண சபை தொடர்பாக அவர் ஒரு வலுதல் போக்கைத்தான், அது தொடர்பாக அவர் வாயை திறக்கிறார் இல்லை என்றுதான் கூறினார்கள். அதை நடத்துவதற்கு அவர் விரும்பவில்லை என்றுதான் கூறுகிறார். ஏனென்றால் இன்று சஜித் வந்து தேச துரோகியாக பார்க்கப்படுகிறார் இந்தியாவில் இதை போய் சொன்னதுக்கு. நாளை மாகாண சபை தேர்தல் நடக்குமாக இருந்தால், அதை என்பிபி கட்சி கைப்பற்றுமாக இருந்தால் சில சமயங்களில் நிலைமை மாறும். அதை தமிழர் தரப்பு கைப்பற்றுமாக இருந்தால் அது தற்போது இருக்கின்ற இந்த இலங்கை அரசின் நிலைமையை தலைகீழாக்கும் என்ற பயம் வந்து என்பிபி கட்சிக்கு இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஜெகத் தயஸ் அவர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு ஒரு நேரடியான ஒரு மிரட்டல் கொடுத்திருப்பதாக பார்க்கலாம். உண்மைதான். இலங்கையின் கடும் போக்காளர்கள் சார்பில் உண்மைதான். கடும் போக்காளர்கள் சார்பில் அவர் நேரடியான அச்சுறுத்தலை சஜித் பிரேமதாசாக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், சஜித் பிரேமதாசா சொன்னது என்னென்று சொன்னால், தங்கட கட்சி ஒருபோதும் எதிர்க்கவில்லை, அது ஜாப்பில் இருப்பது என்றுதான் கூறினார். அவர் நடைமுறைப்படுத்துவதாக கூறவில்லை. இருந்தாலும் அதற்கு இவ்வளவு எதிர்ப்பு வருகிறது என்று சொன்னால், அப்ப இந்த இராணுவம், இது உண்மையில் அவர் ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி, அதுக்கும் களமுனையில் நின்றவர் 2009ஆம் ஆண்டு. உங்களுக்கு தெரியும், அண்மையில் சந்திரசேகர் ஒரு கருத்தை கூறியிருந்தார். அதாவது இலங்கை இராணுவத்தினர் போதை வசதி விற்பதாக அல்லது அதில் ஈடுபடுவதாக என்று கூறியிருந்தார். இராணுவத்துக்கும் இலங்கை அரசுக்கும் இடையிலான ஒரு உறவு இன்னும் ஒரு நல்ல நிலைக்கு வரவில்லை என்பதுதான் அதிலிருந்து தெளிவாக தெரிகின்றது. இந்த நிலையில் இப்ப ஜெகத் தயஸ் போன்றவர்கள் கூறுகின்ற கருத்து, அப்ப இது வந்து இனி அவர்கள் அங்குள்ள இனவாதத்தை மீண்டும் தூண்டுவார்களாக இருந்தால், ஏனென்றால் அவர் இப்போது வரதராஜ பெருமாள் ஒருதலை பட்சமாக தமிழீழத்தை பிரகடனப்படுத்தியதையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். காணி அதிகாரம், காவல்துறை அதிகாரம், அதில் இலங்கையில் இருக்கின்ற சரத்துக்கள் தொடர்பாக எவ்வாறு தங்களுக்கு பாதிப்பு வரும் என்று, உண்மையில் அது பாதிப்பு வருமோ வராது தெரியாது, ஆனால் அவற்றை எல்லாம் பூதாகரமாக்குகிறார். ஏதோ ஒரு வகையில் ஒரு அப்ப உங்களுக்கு தெரியும், 21ஆம் தேதி அங்கு ஒரு எதிர்கட்சிகள் ஒரு பேரணியை நடத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதுக்கு சஜித் ஆதரவு இல்லை. இப்ப தமிழரசு கட்சி உட்பட பல கட்சிகளை அவர்கள் அணுகி இருந்தாலும் மிகப்பெரிய ஆதரவு இல்லை போல் இருக்கு. இந்த நிலையில் அவர்கள் ஒரு இனவாதத்தை தூண்டுவதற்கு மீண்டும் ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரம் இலங்கையில் பெரிய அளவில் இன்னும் பொருளாதார மீட்சியை இலங்கை எட்டவில்லை. பொருளாதாரம் வளர்வதற்கான சாத்தியக்கூறுகளும் பெருமளவில் இல்லை. ஆடை உற்பத்தி கூட இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில் 40% ஆடை. ஆனால் இலங்கை வந்து இப்போது உயர்தர நடுத்தர வருமானம் கொண்ட நாடாக இருப்பதால் வியட்நாமில் கூட உங்களுக்கு தெரியும் 68% பெண்கள் ஆடை உற்பத்தி தொழிற்சாலைகளில் பணியாற்றுகிறார்கள். ஆனால் இலங்கையில் 34%. என்னன்னு சொன்னால் இலங்கையில் அதாவது லேபர் சார்ஜ், அதாவது இந்த லேபர் சார்ஜ் வந்து இலங்கையில் எக்ஸ்பென்சிவா இருக்கிறது ஏனைய நாடுகளோடு. அதுவும் வீழ்ச்சி அடையும் என்றுதான் கூறுகிறார்கள். அதுக்கு அடுத்ததாக இவர்களிடம் ஒரு தெரிவும் இல்லை. அப்ப ஜெயசங்கர் சொன்னதை நீங்கள் கோர்த்து பார்த்தால் இதற்குரிய அர்த்தம் விளக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு நாடு விழ தொடங்குமாக இருந்தால் இந்த இனவாதம் இலகுவாக வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை வரும். அதைத்தான் இந்த ஜெகத் தயஸின் அறிக்கை வந்து மெல்ல ஒரு எச்சரிக்கையை மணியை அடித்திருக்கின்றோம். நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இதே சமகாலத்தில் நேற்று இரவு வேளையிலே திருகோணமலை நகர்ப்பகுதியின் கடற்கரை பகுதியிலே புத்தர் சிலை ஒன்று நிறுவப்பட்டிருக்கின்றது. நேற்று காலை வேளையில் ஆரம்பிக்கப்பட்ட பணியானது இரவு வேளையிலே புத்தர் சிலை வைக்கப்பட்டு அவை மீண்டும் போலீசாரால் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் 21ஆம் தேதி மாபெரும் கண்டன பேரணி ஒன்றை பொதுஜன பெரமுனவினர் தயார் செய்திருக்கின்றார்கள். புத்தர் சிலை விவகாரம், இதில் ஏதாவது ரகசிய புலனாய்வு தகவல்கள் இருப்பதாக நீங்கள் சந்தேகிக்கிறீர்களா? உண்மையில் தற்போது இலங்கையில் ஒரு நெருக்கடியை உருவாக்குவதற்கான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது திரைமறைவில். வருகின்ற ராஜதந்திரிகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அனுரகுமார திசாநாயக்காவை சந்திப்பதை விட டில்பின் சில்வாவை சந்திப்பதில் முக்கியத்துவம் காட்டுகிறார்கள். அது அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் தெரியும்.
அதே போல கரணியை சந்திப்பதில் இன்னொரு தரப்பு ஆர்வம் காட்டுகிறது. இந்த கட்சிக்குள் மிகப்பெரிய ஒரு இழுபறி உள்ளுக்குள் இருக்கின்றது. அது வெளியில் தெரியவில்லை. அது எந்த நேரம் வெடிக்குமோ என்ற ஒரு நிலை இருக்கின்றது. இந்த நிலையில் தான் டில்வின் சில்வா இந்த வாரம் பிரித்தானியாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. அப்ப அவர் ஜேவிபியை வலுவாக கைப்பற்றி வைத்திருக்கின்றார். என்பிபி என்று வெளிக்கிட்ட போது கூட அதை எதிர்த்தவர் டில்வின் சில்வாவா தான் இருக்கு. இப்போ வெளிநாட்டு தூதரகங்கள் டில்வின் சில்வாவை முதன்மைப்படுத்துவதும் அனுரகுமார திசாநாயக்கா ஓரங்கட்டப்படுவதும் இவ்வாறு இனவாதம், அதே சமயம் எதிர்கட்சிகள் இணைந்து இப்ப புத்தர் சிலை வைத்ததெல்லாம் ஒரு இனவாதத்தை தூண்டி ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள். அதாவது 21ஆம் தேதி இடம்பெறுகின்ற எதிர்கட்சிகள் பேரணி பிசுபிசுட்டு போனால் அடுத்தது என்ன என்றதை அவர்கள் இப்போது சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். அரசியல் என்பது அதுதான். நீங்கள் அரசியலில் ஓய்வாக இருந்து விட்டால் எதிரணி அடித்து தூக்கிவிட்டு போய்விடுவார்கள். நீங்கள் எப்போவும் இயங்கு நிலையில் இருக்க வேண்டும். ஏதோ ஒன்றை மாறி இப்ப அமெரிக்காவை பாருங்கள். அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு தாக்குதல் பிழைச்சு தண்டால் நாங்கள் நினைக்கக்கூடாது, பிழைச்சு அவன் 1000 தடவை முயற்சி செய்வான். அவனுக்கு தெரியும் ஒரு தடவை அது வெற்றி வரும் என்று சொல்லி. அதே போலதான் அப்ப எனவேதான் உங்களுக்கு தெரியும், நாங்கள் முதல் கதை திறந்தோம், சீனாவில் இந்திய பிரதமர் மோடிக்கு என்ன பிரச்சனை இடம்பெற இருந்தது என்றும். அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம், இப்போ செங்கோட்டை குண்டு வெடிப்பின் பின்னர் இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றம் என்று தெரியும் அவங்களுக்கு. என்றால் ஒரு தடவை பிழைக்குது, ஓகே, 1000 தடவைகள் அவங்க முயற்சி செய்யலாம். அதே போலதான் இப்போ எதிர்கட்சிகள் 21ஆம் தேதி இடம்பெறுகின்ற கூட்டம் பிசுபிசுத்து போனால் அடுத்தது என்ன? இப்ப மாகாண சபைக்கு ஜகத் டயஸின் ஊடாக ஒரு ஆப்பு வைக்கப்பட்டு விட்டது. அடுத்ததாக புத்தர் சிலைகளை நீங்கள் கூறியது போல திருகோணமலை ஒரு என்ன சொல்றது, பூகோள அரசியல் ரீதியாகவும் சரி, இலங்கையின் உள்ளக அரசியலிலும் சரி ஒரு சென்சிட்டிவான பிரதேசம். அது திருவோணமலை ஒரு மிகவும் ஒரு உணர்திறன் இருக்கிறது. இப்ப அங்கு கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்ப அனுரகுமார திசாநாயக்க அரசு தூக்கும் என்று சொன்னால் பௌத்தத்துக்கு எதிராக வேலை செய்கிறார்கள் ஒரு நிலையை கொண்டு வரலாம். இப்ப இது தொடர்ச்சியாக இடம்பெறத்தான் போகின்றது. தொடர்ச்சியாக இடம்பெற போகிறது என்று கூறினாலும் கூட இந்த புத்தர் சிலை நிறுவப்பட எடுத்த முயற்சி அரசால் முறியடிக்கப்பட்டிருக்கின்றமையானது தென்னிலங்கையில் எப்படி பார்க்கிறீர்கள்? கடந்த காலங்களில் புத்தர் சிலை அமைக்கப்படுமாக இருந்தால் அவை நிறுவப்பட்ட பின்னர் போலீசிலே அது தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இப்போது அந்த நிறுவப்பட்ட புத்தர் சிலை எடுக்கப்பட்டிருக்கின்றமை என்பது உங்களுடைய பார்வையில் அது தென்னிலங்கையில் இனவாதமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது இந்த விடயத்தை மிகவும் லேசாக கடந்து செல்வார்களா? உண்மைதான். இந்த புத்தர் சிலை இலங்கையின் அரசியலுக்கும் புத்தர் சிலைக்கும் ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றது. நிலத்தை ஆக்கிரமிப்பது புத்தரை பொறுத்தவரையில் உண்மையில் வாழ்க்கையில் அதாவது எதுவும் வேண்டாம், முற்றும் துறந்த துறவரம் என்று சொல்வது, எந்த ஆசையும் இல்லாது சென்றவர் தான் புத்தர். ஆனால் அதே புத்தரை வைத்துக் கொண்டுதான் காணி அபகரிப்பு, குடியேற்றம் என்று சொல்லி அந்த அரசியலுக்கு மிகப்பெரிய ஆசைகளை கொண்ட ஒரு அரசியலுக்கு பயன்படுத்தப்படுறவர் இப்போதும் அந்த எந்த துறவரம் பூண்டாரோ அந்த புத்தராகத்தான் இருக்கு. வைக்கப்பட்ட சூழல் தான் பிரச்சனை. இப்ப என்னென்று சொன்னால், ஒரு தமிழர் நிலத்தை ஆக்கிரமிப்பதற்கு வைக்கப்பட்டால் இப்போது அரசு தூக்கி இருக்காது. ஆனால் வைக்கப்பட்டது அரசுக்கு தெரியும், தனக்கு வைக்கப்பட்ட செக்கன். இதனால் தனக்காக வைக்கிறார்கள். அதாவது தற்போதைய நிலையில் ஒரு நெருக்கடிகளை உருவாக்கி தனது அரசை சீர்குலைப்பதற்கான புத்தர்ல 2 வகை. ஒன்று தமிழருக்கு எதிரான அரசியலுக்கு பயன்படுத்துவது, இரண்டாவது தங்களுக்கு இடையிலான அரசியலுக்கு பயன்படுத்துவது. நீ வைக்க நான் எடுப்பேன், நீ புத்தர் பௌத்த மதத்துக்கு எதிரான என்று அதற்குள். அப்ப இதை வைத்து வளர முதல் அரசு தூக்கி இருக்கின்றது. அரசை பொறுத்தவரையில் தனது சட்டத்தை ஒழுங்கை நிறைவேற்றியதாகத்தான் இதனை கூற முடியும். ஆனால் எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் இதனை தங்கள், அதாவது பௌத்தத்துக்கு எதிராக அல்லது சிங்கள மக்களுக்கு எதிராக அரசு செயற்படுகிறது. ரணில் விக்ரமசிங்கே அதனைத்தான் கூறியிருந்தார். கிராமந்தோறும் 1000 கூட்டங்களை நடத்துங்கள், 1000 கூட்டங்களை தொடர்ச்சியாக நடத்துங்கள். நமால் ராஜபக்சவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஏதாவது ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்து கொண்டுதான் இருக்கிறார். என்றால் அடிமட்ட அரசியல்,
ஒரு மெல்ல மெல்ல மக்களிடம் ஒரு கருத்து மாற்றத்தை உருவாக்கலாம். இருந்தால் அவர்களுக்கு ஒரு வசதியாக போனது உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜேவிபி இந்த வாக்கு வங்கி வந்து 3-1 வீழ்ந்தது. 3-1 வீழ்ந்தது வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு பூஸ்டர் கொடுத்திருக்குது. இப்ப இன்னும் ஒரு நெருக்கடியை உருவாக்கினால் இந்த அரசை நெருக்கடிக்குள் உள்ளாக்கி கலைத்து விடலாம் அல்லது அரசை சிதறடித்து விடலாம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கலாம். அதில் ஒரு அங்கமாகத்தான் நீங்கள் இப்போது மாகாண சபைக்கு வந்திருக்கின்ற நெருக்கடி, 13வது திருத்தத்துக்கு வந்திருக்கின்ற நெருக்கடி, அதே போல புத்தர் சிலைகள் வைக்கப்படுவது என்று இது தொடரத்தான் போகிறது. ஒட்டுமொத்தத்தில் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு எதிர்வரும் காலங்களில் புத்தர் சிலை என்பது ஒரு ஆபத்தான விடயமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா? உண்மைதான். அதாவது காலம்தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு சமயத்துல புத்தர் சிலை உங்களுக்கு ஒரு ஆதரவாகவும் உங்களுக்கு ஒரு எழுச்சியாகவும் இருக்கலாம். நாளைக்கு அதுவே உங்களுக்கு ஏமனாகவும் மாறலாம். அதே ஒரு நிலைமையைத்தான் இப்போது திருவோணமலை இந்த புத்தர் சிலை காட்டி இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் இப்போது அனைத்துலக சமூகமும் இதனைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்போது இலங்கையில் ஒரு அமைதியின்மை தோன்றும் என்றதுதான் அவர்களுக்கு தேவை. இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப இந்தியாவும் அதே ஒரு நிலைதான். இந்தியாவின் நிலைமையை நீங்கள் பாருங்கள். அதாவது மே மாதம் காஷ்மீரில் தாக்குதல் இடம்பெற்ற போது உடனடியாகவே பாகிஸ்தானை நோக்கி கையை காட்டினார்கள். பாகிஸ்தான் மீது தாக்குதலை நடத்தினார்கள். பாகிஸ்தான் மீண்டும் தாக்கியது. ஆனால் பாகிஸ்தான் இவ்வளவு வேகமாக இவ்வளவு விவேகமாக பாகிஸ்தான் தாக்கும் என்று இந்தியா எதிர்பார்க்கவில்லை. கிட்டத்தட்ட உலகின் முன்னணி விமானங்கள் 6 விமானங்களை இழந்தது. நான் கூறவில்லை, கடைசியா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட அதை உறுதிப்படுத்தியது. அதற்கு அப்பால் இந்தியா அந்த சண்டையில் வந்து 5 நாள் சண்டை கடைசியில் ட்ரம்ப் வந்து முடித்து வைத்தார். அந்த சண்டையில் வந்து இந்தியா வந்து தன்னிடம் இருக்கிற அத்தனை நவீன ஆயுதங்களையும் பயன்படுத்தியது. பயன்படுத்தாதது ஒன்று அணுகுண்டு மட்டும்தான். அது அணுகுண்டு அவனிட்டும் இருக்குது. அணுகுண்டை நீங்கள் பாவிக்கலாம். இப்ப ரஷ்யாவும் அமெரிக்காவும் கூட அதை இன்னும் ரஷ்யா கூட அதை பாவிக்க முடியாது. அதற்கு அப்பால் ஒன்றும் இல்லை. அப்போ என்ன சொன்னார்கள், இனிமேல் ஒரு தாக்குதல் நடந்தால் உடனடியாக போர். நீங்க மறுமண தட்டிப்பார்கள், இணையத்தில் அப்படியே இருக்கு. ஆனால் செங்கோட்டை இந்தியாவின் இதயம், எங்கேயோ நடந்த காஷ்மீருக்கு நீங்கள் அடித்தீர்கள். செங்கோட்டையில் வெடித்தது உண்டு. முதலில் கேஸ் சிலிண்டர் என்று மறைக்க முற்பட்டீர்கள், பிறகு மறைக்க முடியாது. அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் மார்க்கோ ரூபியோ கூட சொல்லிவிட்டார், வெடிமருந்து நிரப்பப்பட்ட வாகனம் என்று எல்லாருக்கும் தெரியும். அப்ப சொன்னார்கள், ஓகே வெடிச்சது. யார் வெடிச்சது? பாகிஸ்தான் இல்லை, உள்ளூர் தேச விரோத சக்தி. முடிஞ்சது, அதோடைய அடிச்சு மூடியார். ஏன்? அதாவது இந்த வருட ஆரம்பத்தில் இருந்த இந்தியாவுக்கும் இப்போது இருந்த இந்தியாவுக்கும் மாற்றம் ஏன் என்று சொன்னால், அமெரிக்காவுடைய பொருளாதார தடை, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான வர்த்தகம் 11% வீழ்ந்திருக்கின்றது. இருந்த போதும் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி 6% உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால், இப்போது அவர்களுக்கு தேவை உள்ளூர் மார்க்கெட், அதாவது அயல் நாடுகள், சீனா, ஆப்பிரிக்கா, சவுதி அரேபியா, அரபு நாடுகள், ஆசிய நாடுகள். இப்போது அவர்களுக்கு தேவை அயலவர்களுடனான ஒரு நட்புறவு தேவையாக இருக்கின்றது. அதே போன்ற ஒரு நிலைதான் தற்போதைய இலங்கையின் நிலை. இப்ப இலங்கையின் நிலை இப்போதைய நிலையில் வந்து அமெரிக்கா ஏற்கனவே அடிக்கடி அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் முதலீட்டுக்கு ஏற்ற இடம் இல்லை. அதைத்தான் ஜெய்சங்கரும் சொல்லி இருக்கின்றார், இலங்கையில் முதலீட்டுக்கு ஏற்ற இடம் இல்லை. இப்ப இலங்கையின் ஏற்கனவே பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கின்றது. அப்ப இந்த நிலையில் வந்து அங்கு இப்படி புத்தர் சிலைகளை வைத்து எதிர்கட்சிகள் மேலும் அங்கு ஒரு உறுதித்தன்மையை குலைப்பார்களாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக பொருளாதாரம் படுத்துவிடும். ஜெய்சங்கரின் கணிப்பின்படி 2028ஆம் ஆண்டு அனுரா நாட்டை விட்டு தப்பி ஓடுவார். அதைத்தான் அவர் மறைமுகமாக சொல்லுவார். அது எங்களுக்கே விளங்குதுன்னு சொன்னால் அரசுக்கு அது கட்டாயம் விளங்கு. இப்ப அரசுக்கு தெரியும் இவர்கள் என்ன செய்ய போறாங்க என்று சொல்லி. அப்ப அதை எனவேதான் வைக்க முதல் இப்போது புத்தர் சிலை தூக்கப்பட்டது. புத்தர் சிலை என்பது அரசுக்கு எப்போது மகிழ்ச்சியை கொடுக்கும், எப்போது வேதனையை கொடுக்கும் என்றது காலம்தான் தீர்மானம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலை
அதே வேளையில் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்ளக வெளியக ரீதியான நெருக்கடி நிலைகளின் பின்னணியில் யார் செயற்படுகிறார்கள், பிராந்திய வல்லரசான இந்தியாவினுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கப் போகின்றன, எதிர்க்கட்சி தலைவரின் விஜயத்தின் பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலை என்று மிக முக்கியமான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.